அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு எதனால் காவடி எடுத்துட்டு நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக முருகன் கோயிலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் கடவுள் அப்படின்னாவே முருகப்பெருமான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். தைப்பூச திருவிழா எப்போ வருதுன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி வருகிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. உலகம் ஃபுல்லாகவே உள்ள முருகன் கோயிலில் கோலாகலமாக நடைபெறும் இந்த விழாவில் பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்துட்டும் அழகு குத்தியும் முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காவடி சுமப்பது எதனால் அப்படிங்கிற ரீசன் யாருக்கா தெரியுமா? அதனோட காரணங்கள் என்னென்னு தெரியுமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அதை பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம பார்ப்போம். பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் இந்த கதையில் வர பல சுவாரஸ்யங்களை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ தான் ஃபஸ்ட் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுக்கு முதலாக காவடி சுமந்தது யார் தெரியுமா? இடும்பன் அப்படிங்கிறது புராண கதை. இடும்பன்னா யாருங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நானே சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி வரும் வழக்கத்தை முதல்ல தொடங்கி வச்சவர் யாருன்னா அசுரனான இடும்பன் தான். இடும்பன் பிறப்பினால் அசுரனாக இருந்தாலும் இறைபக்தி மிகுந்தவன் அவன். அவன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான். அவனுடைய தவத்தை மெச்சி ஈசன் என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு இடும்பன் என்ன சொல்கிறான்னா, எம்பெருமானே சூரபத்மனை சம்காரம் செய்ய கந்தவேல் குமரனோட அடியோனாக யாம் வாழ தாங்கள் அருள் புரிய வேண்டுகிறேன் அப்படின்னு வேண்டான். ஈசனும் அவ்வாறே ஆகுக என்று அருள் புரிந்தார். சிவபெருமான் இடும்பனுக்கு அருள் புரிந்த இடமானது இப்போ இடும்பாவனம் என அழைக்கப்படுகிறது. அந்த இடம் திருவாரூரில் இருந்து பட்டுக்கோட்டை செல்லும் ரயில் மார்க்கத்தில் கோவிலூர் என்ற இடத்தில் உள்ளது. இடும்பனுக்கு பிள்ளையார் சுழி போட்டது யாருன்னா குருமுனியான அகத்தியார் தான். சிவபெருமானின் ஆசையை முழுமையாக பெற்ற குருமுனியான அகத்தியர் கைலாய மலையில் இருந்த 2 சிகரங்களை சிவமாகவும் சக்தியாகவும் மனதில் கொண்டு சிவகிரி சக்திகிரி என்று பெயரிட்டு வழிபட்டு வந்தார். அந்த 2 சிகரங்களையும் தன்னுடைய இருப்பிடமான பொதிக மலைக்கு கொண்டு சென்று வழிபட வேண்டும் என்று ஆவல் கொண்டார். அந்த 2 மலைகளையுமே கொண்டு வர முருகப்பெருமானை வழிபட்டார். முருகன் திருவருளால் சிவகிரியையும் சக்திகிரியையும் கொண்டு வரும் ஆற்றலை பெற்று கேதாரம் என்னும் இடம் வரைக்கும் கொண்டு வந்தார். ஓய்வெடுப்பதற்காக அருகில் இருந்த வனத்தில் தங்கினார். அச்சமயத்தில் அந்த வழியாக வந்த இடும்பனும் அவனது மனைவியும் அகத்திய முனிவரை வணங்கி தங்களை காத்து அருள் புரிய வேண்டினர். அகத்திய முனிவரும் தான் கொண்டு வந்த சிவகிரி சக்திகிரியை தன்னோடு தென் திசை நோக்கி கொண்டு வந்தால் உனக்கு புகழும் சித்தியும் இவ்வுலகம் உள்ளவரையில உன்னுடைய பெருமையும் நிலைத்திருக்கும் என்றார். அதை கேட்ட இடும்பன் மகிழ்ச்சியுற்று அந்த 2 மலைகளையும் தூக்க முயற்சித்தான். ஆனால் அவனால் மலைகளை அசைக்க முடியல. எத்தனையோ மலைகளை எல்லாம் அசால்ட்டா தூக்கி வீசிய இந்த இடுமன் அசையாமல் இருக்கும் மலையை பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த சிறு குன்றுகளை குருமுனிவர் எப்படி தூக்கி வந்திருப்பார் அப்படின்னு ஆச்சரியப்படுறான். ஒரு முனிவர் தூக்கி வந்த குன்றுகளை அசுரனான தன்னால் தூக்க முடியவில்லையே என்று வருந்தினான். உடனே அகத்திய முனிவரை வணங்கி அந்த மலைகளை தூக்கும் சக்தியை தந்தருள வேண்டினான். முனிவரும் அகமகிழ்ந்து இடும்பனுக்கு மலைகளை தூக்கும் சக்தியை அளிக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானின் மூலமந்திரத்தையும் அதை வழிபடும் முறையையும் உபதேசித்தார். முருகனோட திருநாமத்தை சொன்னதுமே 2 மலைகளும் காற்றென பறந்து வந்தன. அவற்றை காவடியாக தோல்ல சுமந்துட்டு முனிவருடன் தென் திசை நோக்கி பயணமானான். வரும் வழியில தான் தூக்கி வரும் காவடியின் சுமை தெரியாமல் இருக்க முருக மந்திரத்தை மனதில் ஜபித்து கொண்டும் முருகனோட நாமத்தை பாடிக்கொண்டும் வரும்போது சிறிது இளப்பாற வேண்டி திரு ஆவினன்குடி அப்படிங்கிற இடத்துல காவடியை இறக்கி வைத்துவிட்டு சிறிது நேரம் இளப்பாறினார். இளைப்பாரி முடிந்து எழுந்த இடும்பன் மீண்டும் காவடி தூக்க முயன்றான். அவனால் முடியாமல் போகவே அவனது மனைவியான இடும்பியும் துணைக்கு வந்து மலைகளை தூக்க முயன்று முடியாமல் போகவே செய்வது அறியாது திகைத்து நின்றான் இடும்பன். அப்போது அருகில் இருந்த வில்வமர நிழல்ல கையில் தண்டுடன் ஒரு சிறுவன் நின்று கொண்டு இடும்பனின் இயலாமையை கண்டு எள்ளி நகைத்தான். சிறுவன் தன்னை எள்ளி நகையாடுவதைக் கண்டு கடுப்பான இடும்பன் கோபம் கொண்டு சிறுவனை தாக்க முயன்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. சிறுவன் மறைந்து மீண்டும் அவன் முன்னால் நின்று ஆட்டம் காட்டியதால் கோபம் தலைக்கேறி மீண்டும் சிறுவனை தாக்க சீறி பாய்ந்தான். பாய்ந்த கணத்தில் பூமியின் மீது விழுந்து மயக்கமானான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் காத்திருந்து அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த சுவாரஸ்யமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.